ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 46 தான் பார்க்க போகிறோம். ஸோ 46வது கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கட் பீட்லேயே வந்து இந்த மாதிரி லீஃப்லலாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, கட் பீடில் லோடிங் ஸ்டிச் பார்த்துருப்போம். இப்போ இதை லீஃபில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சிஸ்டர் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கட் பீடில் வந்து கலர்ஸில் வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? ஒரு ப்ளூ கலரில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்காக எப்பயும் போல் நான் மிஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்க அப்படின்னா தூளிப் நீடில் நம்பர் 13 வந்து எடுத்திருக்கேன் நான், சரிங்களா? நீங்கள் 13 போடலாம், இல்லைன்னா 14 போடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதில் கிராஸ் வைஸில் நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போ இந்த எட்ஜுக்கு கொஞ்சம் தள்ளினாப்படி ஒரு ஸ்டிச் எடுத்துக்கணும் நம்ம, சரிங்களா? அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் ஒரு 3 கட் பீட் மட்டும் எடுத்துக்கிறேன். 3 கட் பீட் எடுத்துகிட்டு கிராஸாக வந்து வைக்கணும், சரிங்களா? நேருக்கு நேராக வைக்கக்கூடாது, கிராஸாக வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு பக்கத்துலேயே வந்து அது ஒட்டினாப்படி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ எப்பயுமே கீழேருந்து மேலே போகிறப்ப எடுத்து வரக்கூட, மேலேருந்து இப்படி கீழே வர பார்த்திங்களா, அப்போ தான் வந்து எடுக்கணும். ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து ஒரு 3 கட் பீட் வந்து எடுக்கிறேன், சரிங்களா? ஒரு 3 கட் பீட் 4 கட் பீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்படி மொத்தமாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு கீழேயே குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ அதுக்கு கீழே நான் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த ஃப்ரீயாக வீட்டிலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஹாய் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படியே கீழே வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். திரும்ப அகைன் இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த த்ரெட்டை லென்த்தியாக எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்கன்னு இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸில் கொடி டிசைன்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து இந்த டிசைனை கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்ல லுக் வைஸ் நல்லா இருக்கும், சரிங்களா? நல்லா அழகாக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 4 கட் பீட் வந்து எடுத்தேன். ஸோ 10 எனக்கு. ஸோ அதனால் இன்னொரு கட் பீட் சேர்த்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ நீங்கள் இந்த கட் பீட்லாம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் நைலான் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா இந்த கட் பீட் யூஸ் பண்ணனால கட் ஆயிரும் அடிக்கடிக்கு அந்த த்ரெட்டு. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறனால சீக்கிரமாக கட் ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நைலான் த்ரெட் வந்து கட் ஆகாது. ஸோ அடுத்து பாருங்கள், இப்படியே கொண்டு போகிறேன். ஸோ பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரேன் நான். ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 3 கட் பீட் 4 கட் பீட் வந்து நான் எடுத்துக்கிறேன். 2 3 4 இப்போ 4 கட் பீட் எடுத்துகிட்டேன் நான். ஸோ இப்போ 4 கட் பீட் எடுத்துகிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம எப்பயும் போட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்படி தான் ஸ்டிச்சஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்லேனா வந்து த்ரெட்டு கட் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு தான் ஸ்டிச்சஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் நான் முடிச்சுட்டு ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லீஃப் ஃபில்லிங், சரிங்களா? ஸோ இதை பார்க்கவே இந்த மாதிரி தான் சிம்பிளாக சின்னதில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்பயும் போல் நான் எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அடுத்து வந்து திலகம் ஷேப்பில் போட்டு ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ கீழே நாட் பண்ணி எடுத்துட்டேன். நாட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பெரிய செயின் பக்கத்தில் ஷார்ட் செயின் போட்டுட்டு இப்போ இதே மாதிரி தான் நம்ம இந்த லோடிங் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் கட் பீடை வந்து 3 4 கட் பீட் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கட் பீடை லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 3 கட் பீட் போதும், சரிங்களா? அப்போ நான் இந்த இடத்துல லோட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த பக்கம் போயிட்டு ரைட் சைடு தான் எனக்கு வாட்டை வருது, அதனால் ரைட் சைடு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நான் லென்த்தியாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 3 கட் பீட் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். போட்டு இப்படி எடுத்துக்கிறேன் நான். எடுத்துகிட்டு இந்த இடத்துல எனக்கு இப்போ 3 கட் பீடே நிறைய இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 கட் பீட் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கட் பீடு மட்டும் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு.
ஸோ போட்டுக்கிறேன். நான் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திரும்ப த்ரெட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போய் அந்த உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி வீடியோவில் பண்ணுறேன்னு புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 3 கட் பீடு வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு 2 கட் பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திரும்ப இந்த பக்கம் வர இந்த பக்கம் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். நான் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு திரும்ப ஒரு கட் பீடு, ஒரு 3-4 கட் பீடு வந்து இப்போ எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த உடஞ்சிருக்கிறது அன்ஈக்குவல் ஷேப்பில் இருக்கிற கட் பீடெலாம் விட்டுருங்க. நான் ஒரே ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கட் பீடு மட்டும் எடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறக்கு அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து திரும்ப அகைன் நான் 2 கட் பீடு மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஆரி எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி தான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அகைன் இந்த பக்கம் கொண்டு போய் ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு த்ரெட்டை லென்த்தியாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த திலகம் ஷேப்புக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஃபில் பண்ணி குரூப்பில் சப்மிட் பண்ணணும். நான் எப்பயும் போல் ஃபில் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். சரிங்களா? எண்ணாட் போட்டு இப்போ இதை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பீட்ஸில் கொடுக்கலாம், இல்லை கட் பீட்லேயே கூட கொடுக்கலாம். சரிங்களா? இதை சுற்றி ஏதாவது பீட்ஸில் கூட எனக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அது பார்க்குறக்கு இப்போ கட் பீடே கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா ஜரி த்ரெட்டில், ஸோ அந்த ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்து எனக்கு ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் 2 கட் பீடு இந்த திலகம் ஷேப்பில் 2 போட்டுக்கணும், இந்த லீஃப் ஷேப்பில் 2 போட்டு எனக்கு வந்து ஒர்க்கை வந்து குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் வந்து கட் பீடு இந்த இதை வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்குறப்ப லுக் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எம்போஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுக்குறப்ப. எந்த இதுக்குன்னு இல்லை, எந்த ஸ்டிச்சுக்குமே நீங்கள் அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோடைய லுக்கே வந்து நல்லா பார்வையாக எடுத்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதை சுற்றி செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன் நான். ஸோ நான் வந்து ஒரு லைன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 2 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்ப்போம்னா, இந்த கிளிப் ஸ்டோன் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கிளிப் ஸ்டோனில் வந்து நான் ரவுண்ட் ஷேப் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து திலகம் ஷேப்பில், அப்புறம் வந்து இந்த கிளிப் ஸ்டோன்லேயே திலகம் ஷேப்பில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து என்ன ஷேப்லனா இருக்க எல்லா ஷேப்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ ஷேப் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த திலகம் ஷேப்புக்கு நான் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பாருங்களேன், அவுட்லைன் கொடுக்குறேன்னு. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சாக குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக போட்டுக்கிறேன். இப்போ ஷார்ப் எட்ஜஸ் வரப்போ காட்டுறேன் பாருங்களேன் நான். ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு. ஸோ நான் இந்த பக்கம் இப்போ என்னுடைய டேரெக்ஷன் இந்த பக்கம் இருக்கனால இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க டேரெக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு டேர்ன் பண்ணுறப்ப என்னாகும், அந்த இடத்துல எனக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஷார்ப் எட்ஜஸ் வந்து போடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக போட்டுட்டு நான் இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் எனக்கு இதே மாதிரி 2 தடவை 2 தடவை ஒவ்வொரு ஸ்டிச்சும் 2 தடவை போட்டு எனக்கு குரூப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காச்சும் ப்ரொஃபஷனல் லெவலில் ஆரி எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக முடிச்சுட்டு ஸோ நான் எப்பயும் போல் எண்ணாட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் முடிச்சுட்டு ஸோ எண்ணாட் கிளாஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எண்ணாட் மட்டும் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்ணாட் இல்லை அப்படின்னா போட தெரில அப்படின்னாலும் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். ஸோ செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் லுக் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா தெரியுது சொல்லிட்டு நீங்கள் ஒரு லைன் கொடுக்காம 2 லைன் கொடுத்து ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.